அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், கேரட் துருவல், முருங்கைக்கீரை, தேங்காய் திருவனது, உப்பு, நெய், தண்ணி. செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் மாவு போட்டுக்கலாம். அடுத்து சால்ட்டு, இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்தது முருங்கைக்கீரை, அடுத்தது துருவன கேரட் கொஞ்சம், அடுத்தது வெங்காயம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே பிசைஞ்சுக்கணும். தேங்காய், துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு ஒரு தட்டு போட்டுட்டு தட்டுக்கு மேலே ஒரு துணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த உருண்டையை அப்படியே தட்டிக்கலாம். அப்படியே மீடியமாக தட்டிக்கணும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் கனமாக இல்லாமல் மீடியமாக அப்படியே தண்ணி தொட்டு அப்படியே தட்டிக்கிட்டு வரணும். கொஞ்சம் தண்ணி தொட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக அப்படி தட்டுறதுக்கு வரும். இப்படி தட்டிக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் முதல்ல எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஆனியன் தேய்ச்சி விட்டுடலாம். இப்படி தேய்ச்சிட்டு தேவைன்னா இப்படி நல்லா தேய்ச்சிட்டு இங்கே தட்டி வச்சிருக்கிற அடை மாவை எடுத்து அப்படியே கடாய் இது தோசைக்கல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு அப்படி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். மேலே மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலராக இந்த மாதிரி ஆன உடனே எடுத்துடலாம். மறுபடியும் மூடி வைக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நெய் தடவிட்டோமா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கலாம்.
இப்போது கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி தயார். கூட சைட் டிஷ் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நான். நீங்கள் தக்காளி சட்னி இல்லை வேறு எதனா கார சட்னி வேறு எதனா கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.